தங்கம் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சா என்ன? கடந்த சில மாதங்களா ரொம்ப உயரத்துல இருந்த தங்க விலை இப்போ சில வாரங்களா கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து சிலர் சரி வாங்க நல்ல நேரம் வருதேன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் எவ்வளோ குறையும், இப்பவே வாங்கலாமா இல்ல காத்திருக்கணுமான்னு சந்தேகமும் இருக்கு. உலக பொருளாதார நிலைமை அதோட அமெரிக்க டாலர் வலுப்பெறுறது, இந்த இரண்டு காரணங்களால தான் தங்கம் விலை இப்போ சரிவுல போகுது. டாலர் அதிகமா உயர்ந்தா பொதுவா தங்கம் வெள்ளி விலைகள் குறையும். அதே மாதிரி இப்போ நடக்குது. சில நிபுணர்கள் சொல்றதுபடி 10 கிராம் தங்கம் 1.4 லட்சத்துக்கு கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால நகை வாங்க காத்திருந்தவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் கூடிட்டு இருக்கு. இதே நேரம் மத்திய கிழக்கு பகுதியில போர் பதற்றம் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல. அமெரிக்கா இதுல அதிகம் தலையிட மாட்டோம்னு சொன்னதும் உலக சந்தைகள்ல கொஞ்சம் பதற்றம் உருவாச்சு. கச்சா எண்ணெய் விலையும் இதனால பாதிக்கப்படலாம். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தங்கம் விலை ஏறாம டாலர் வலிமை காரணமா கீழே வருது. சர்வதேச சந்தையில தங்கம் ஒரு முக்கிய சப்போர்ட் லெவல் உடைஞ்சா இன்னும் கீழே போகலாம்னு கணிப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்திய சந்தையிலும் 10 கிராம் தங்கம் 1.46 லட்சத்துக்கு கீழே வந்தா அடுத்த லெவல் 1.4 லட்சம் வரைக்கும் குறையலாம். ஆனா இங்க ஒரு முக்கிய விஷயம் கவனிக்கணும். சர்வதேச சந்தையில தங்கம் விலை குறைஞ்சாலும் இந்திய ரூபாய் டாலருக்கு எதிராக பலவீனமா இருந்தா நம்ம நாட்டுல விலை அவ்வளோ குறையாம இருக்கலாம். அதனால இப்போ வாங்கலான்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். விலை இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாமே சூழ்நிலைக்கு தான் சார்ந்தது. முடிவா சொல்லணும்னா குறைந்ததுன்னு உடனே குதிக்காதீங்க. கொஞ்சம் கவனமா பார்த்து தான் வாங்குங்க. முக்கியமானது, எந்த முதலீடு செய்யணும்னாலும் நிதி ஆலோசகரிடம் கேட்டு தான் முடிவெடுக்கணும்.